வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம at all, if at all, if ever இந்த 3 phrases பத்தி தான் பார்க்க போறோம். இதுல if at all and if ever கொஞ்சம் ட்ரிக்கியான phrase. ஆனா ரொம்ப காமனா யூஸ் பண்ண வேண்டிய phrase. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது at all. நம்ம பொதுவா இத நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நிறையவே யூஸ் பண்ணுவோம். பட் இதோட ரியல் மீனிங் என்ன? இது எப்படி கொஸ்டின்ல யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ at all அப்படின்னா எந்த விதத்திலையும் அல்லது கொஞ்சமாவது, ஈவன் அ லிட்டில், ஈவன் ஸ்லைட்லி, சோ இந்த மாதிரி அர்த்தத்துலதான் நம்ம வந்து at all யூஸ் பண்ணுவோம். இதே நெகட்டிவ்ல சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு எந்த விதத்திலையும் பிடிக்கல, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து அத வந்து ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு, நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்றதுக்கு தான் இந்த at all இதை வந்து நம்ம சேர்த்துப்போம். இதே மாதிரி நம்ம கொஸ்டின்லயும் யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சீரியல் இருக்கு, எனக்கு அந்த சீரியல் பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் தட் சீரியல், ஐ டோன்ட் லைக் தி சீரியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா எனக்கு எந்த விதத்திலையும் பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது, இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு நம்ம இது கூட at all அப்படின்ற ஃப்ரேஸை சேர்த்துக்க போறோம். ஸோ ஐ டோன்ட் லைக் தி சீரியல் at all. அதே மாதிரி அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா he doesn't study, அவ்வளவுதான். அவன் சுத்தமா படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா he doesn't study at all அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த at all நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது இல்லை, நெகட்டிவ்லையும் கொஸ்டின்ஸ்லையும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப இதை கொஸ்டின்ல எப்படி யூஸ் பண்றது? அவன் ஏதாவது சாப்பிட்டானா அப்படி கேட்போம் நம்ம. டிட் ஹி ஈட் எனிதிங்? அதையே ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டானா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப டிட் ஹி ஈட் எனிதிங் அட் ஆல்? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதாவது ஒருத்தவங்க கிட்ட என்கொயரி பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கேட்கிறோம், அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். சரி நீயே கேட்டுக்கோ, நம்ம போயிடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சொன்னானா, ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது சொன்னானா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ டிட் ஹி சே எனிதிங் அப்படின்னா அவன் ஏதாவது சொன்னானா, அவன் கொஞ்சமாவது ஏதாவது சொன்னானா அப்படின்னா டிட் ஹி சே எனிதிங் அட் ஆல்? ஒருத்தவங்க கிட்ட கோச்சிட்டு இருக்கப்போ, கோபமா இருக்கப்போ, உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது என்ன பிடிக்குமா, எந்த விதத்துலயாவது என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ டு யூ லைக் மீ அட் ஆல்? சோ இப்படி கேட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துலயாவது என்ன பிடிக்குமா, கொஞ்சமாவது என்ன பிடிக்குமா அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம கேட்போம். சோ ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சமாவது உடம்பு சரியில்லையோ இல்ல படிப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்ம திரும்ப ஒரு தடவை டாக்டரை பாக்குறப்பயோ இல்ல டீச்சரை போய் பாக்குறப்பயோ எப்படி இருக்கா, இப்போ அவகிட்ட முன்னாடியை விட ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அவகிட்ட எந்த விதத்திலாவது இல்ல கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சோ ஹேஸ் ஷி இம்ப்ரூவ்ட் அட் ஆல்? சோ இந்த இடத்துல at all அப்படிங்கிறது எந்த விதத்துலயாவது, கொஞ்சமாவது, ஒரு ஸ்லைட்டாவது, அதுக்கு தான் நம்ம இந்த at all சேர்த்துக்கிறோம். சோ ஹேஸ் ஷி இம்ப்ரூவ்ட் அட் ஆல்? இப்ப நம்ம பார்க்க போற phrase if at all. சோ இந்த if at all வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு நம்ம வந்து if at all யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தரை பத்தி பேசுறோம், அவருக்காக வெயிட் பண்றோம்னா அவன் கண்டிப்பா வரமாட்டான், அப்படி வந்தாலும் அவன் லேட்டா தான் வருவான். சோ இந்த இடத்துல வரமாட்டான் அதுதான் மேட்ரு, அதுதான் நம்ம எம்பசிஸ் பண்ணி சொல்ல போறோம். கூடவே ஒருவேளை வந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், அப்படி இருந்தா கூட அவன் லேட்டா தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல பேசுவோம் இல்லையா? அவன் படிக்கவே மாட்டான், படிச்சாலும் தப்பு தப்பா தான் படிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல அவன் வரமாட்டான், அப்படி வந்தா அவன் லேட்டா தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதை ஃபுல் அப்படியே சொல்லணும், சென்டென்ஸா மாத்தணும், இதுல உள்ள ஃபுல் வேர்ட்ஸும் நம்மளோட இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல வரணும் அப்படி அர்த்தம் இல்ல. சோ இதை நம்ம எப்படி சிம்பிளா சொல்ல போறோம் அப்படின்னா, he might come late, அவன் லேட்டா வரக்கூடும். he might come late if he comes at all. ஒருவேளை வந்தா, அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒருவேளை வந்தா அவன் லேட்டா வருவான். so he might come late if he comes at all. இதே விஷயத்த நாம he might come late if at all அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஏன்னா அவன் வர்றதை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ if at all அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தால் அப்படிதான் அர்த்தம். so he might come late if at all அப்படின்னு சொன்னாலும் சரி, he might come late if he comes at all அப்படின்னு சொன்னாலும் சரி. சோ நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏன் இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குதுடா, நம்ம ஈவினிங் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு பசங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா கூடவே நம்ம என்ன சொல்லலாம், மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஒருவேளை பெஞ்சா நம்ம விளையாட முடியாது. சோ பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுதான் மேட்டர், பெஞ்சாதான் விளையாட முடியாது. சோ இதுக்கு வந்துட்டுல பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப ரேர் தான், மழை பெய்யறது ரொம்ப ரேர் தான் அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த if at all சேர்த்துக்க போறோம். So it will not rain today, we can't play cricket if at all. So it will not rain today, இதை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, we can't play cricket if it rains at all அப்படி கூட நம்ம சொல்லலாம்.
ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப குறை சொல்றோம், ரொம்ப நிறைய ட்ரபிள்ஸ் கொடுக்கறதா நம்ம சொல்றோம். அடுத்தவர் அதை நம்பவே இல்லை. அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லையா, அவன் செய்யவே மாட்டானே. சரி, ஒரு வேளை அப்படி செய்யறானா எந்த விதத்துல உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குறோம் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து அதை நம்பல, அவன் தொலை கொடுக்க மாட்டாங்கிறது தான் அவருடைய கருத்து. ஒரு வேலை கொடுத்தா என்னதான் செய்யறான், என்னதான் சொல்றீங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இன் வாட் வே இஃப் அட் ஆல் ஹி ட்ரபிள்ஸ் யூ, ஒரு வேளை அவன் தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா எந்த விதத்துலன்னு சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்றதுதான் நம்ம இப்படி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் இஃப் எவர். இஃப் எவர் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ். இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். இப்ப வாஸ்ன்னு வந்திருக்கிறதுனால இந்த பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. இதை நம்ம அப்படியே எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். இதை எங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இதுதான், இவர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கிரிக்கெட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அத ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி ஃபனாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபனாட்டிக் அப்படின்னா அதுலயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதுல பிடிச்சிருக்கிறது, வெறித்தனமா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. சோ அதை வந்து கிரிக்கெட்னு இல்ல, அது சினிமாவா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம், எந்த விதத்திலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து ஃபனாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒருத்தன் கிரிக்கெட்லயே ஒருத்தன் வெறியன் ஒருத்தன் இருக்கானா அது அவன் தான் அப்படின்னு நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்றோம். இவங்க தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ உலகத்திலேயே ஒரு பெரிய கிரிக்கெட் வெறியன் இருக்கானா அது அவன் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஹீஸ் அ ரியல் கிரிக்கெட் ஃபனாட்டிக் இஃப் எவர். இந்த இடத்துல இஃப் எவர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இஃப் ஐ ஹவ் எவர் சீன், அதை தான் நம்ம வந்து சிம்பிளா இஃப் எவர், இல்லைன்னா இஃப் எவர் தெர் வாஸ் ஒன், ஒருத்தர் அப்படி இருக்கிறார் என்றால் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படி நம்ம சொல்லலாம். சோ ஹீஸ் அ ரியல் கிரிக்கெட் ஃபனாட்டிக் இஃப் எவர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா ஹீஸ் அ ரியல் கிரிக்கெட் ஃபனாட்டிக் இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படின்னு சொன்னாலும் சரி. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கிறேன் அப்படின்னா அது நேத்து தான். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள்னா அதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இஃப் எவரை யூஸ் பண்ண போறோம். சோ இஃப் எவர் ஐ வாஸ் ஹாப்பி இட் வாஸ் எஸ்டர்டே, நேத்து தான் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த இடத்துல இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல இஃப் எவரை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ இஃப் எவர் ஐ வாஸ் ஹாப்பி இட் வாஸ் எஸ்டர்டே. அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு, இந்த போஸ்டுக்கு சூட்டபிளான ஒருத்தர் இருக்காருன்னா அது இவர் தான் அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ ஹி இஸ் த ஒன் சூட்டபிள் ஃபார் திஸ் பொசிஷன் இஃப் எவர் தெர் வாஸ் ஒன். இதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது இவங்க தான் பெஸ்ட், இதுக்கு ரொம்ப சூட்டபிளான நபர் அப்படின்னு சொல்றதுக்கு. So he is the one suitable for this position if ever there was one. If ever there is one அப்படி நம்ம சொல்ல வேணாம், இந்த idiomatic phraseன்றதுனால இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். So இந்த வீடியோல நாம at all, if at all and if ever இந்த phrases எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.